ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து சுலோச்சனாமா பேசுகிறேன். இப்போது பெரியவர்களிடம் ஆசி பெறுவது எப்படி என்பது பற்றி கூறப்போகிறேன். பெரியவர்களிடம் ஆசி பெறுவதற்கு சில தர்மசாஸ்திர விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது. கடவுளை வணங்கி கொண்டிருப்போர், தியானம் ஜபம் செய்பவர், தூங்கிக் கொண்டிருப்பவர், கையில் குழந்தையை வைத்து கொண்டிருப்பவர்களை நமஸ்காரம் செய்யக்கூடாது. கைகளில் அர்ச்சனை தட்டு, பூ ஆகியவற்றை வைத்துக்கொண்டு ஆசி பெறவோ வணங்கவோ கூடாது. வயதில் மூத்தவர்கள் இருக்கும் திசையில் கால்களை நீட்டி நமஸ்காரம் செய்யக்கூடாது. சூரியன் இருக்கும் திசையில் கால்களை நீட்டி நமஸ்காரம் செய்யக்கூடாது. ஏனென்றால் சூரிய மண்டலத்தில் அனைத்து தெய்வங்களும் இருப்பார்கள். உறவினர் இருந்ததற்காக துஷ்டம் அனுஷ்டிக்கும் நாட்களில் யாரையும் நமஸ்காரம் செய்யக்கூடாது. பிறரால் செய்யப்படும் நமஸ்காரத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. பெரியவர்களிடம் ஆசி வழங்கும் போது நல்ல முறையில் ஆசி பெறுவதால் தான் நமக்கு நல்லது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.